அவர்கள் தமது இறைவனுக்காக சஜ்தா செய்தும் இறைவினை நின்றும் அல்லாஹ்வை வழிபடுவார்கள் என்று சொல்லி இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சஜ்தாவை அல்லாஹ் முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால், அப்ப இந்த சஜ்தா என்கின்ற அந்த வணக்கம் சாதாரண ஒரு வணக்கம் கிடையாது. இறைவன் மிக உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் சில ஹதீஸ்களை கேட்டோம் என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்படி எல்லாம் இதற்கு சிறப்பு இருக்கிறதா? இறைவன் இந்த சஜ்தாவை இப்படி விரும்புகிறானா? இதற்கு இந்த அளவுக்கு எல்லாம் நன்மை. ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான அல்லமஹுல் பயான். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அந்த ஏக இறைவன் அல்லாஹ்வுடைய திருப்பெயரை போற்றி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய மார்க்கத்தை வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நமக்கு ஏராளமான வணக்கங்கள் அல்லாஹ்வின் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய திருத்தூதரின் மூலமாகவும் நிறைய நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. நிறைய வணக்கங்கள் நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருந்தாலும் அதிலே சில குறிப்பிட்ட வணக்கங்கள் இறைவன் ரொம்ப விரும்பக்கூடிய வணக்கங்களாகவும் அந்த வணக்கங்களுக்கு ஏராளமான சிறப்புகள் இருக்கிறது என்பதையும் அதற்கு ஏராளமான நன்மைகள் இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கிறது என்கின்ற நற்செய்தியும் இஸ்லாம் பல்வேறு வணக்கங்களுக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுகை 2 ரக்காத் இருக்கிறது. இந்த 2 ரக்காத் தொழுவதன் மூலமாக இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய சிறப்பு என்ன? இந்த உலகமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்களும் உங்களுக்கு கிடைப்பதை விட ஃபஜ்ருடைய முன்சுன்னத் தொழுகை 2 ரக்காத் தொழுவீர்கள் என்றால் அது உங்களுக்கு சிறந்தது. தொழுவது 2 ரக்காத்து தான். ஆனால் அதனுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது? உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள் கிடைப்பதை விட சிறந்தது என்று இஸ்லாம் சொல்லுகிறது என்றால் அது ரொம்ப உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. அது மாதிரி இரவு தொழுகை இருக்கிறது. அந்த இரவு தொழுகைக்கு என்று ஏராளமான சிறப்புகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அதற்கு என்று ஏராளமான நன்மைகள் நமக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில இறைவன் ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு வணக்கமாக ஏராளமான சிறப்புகளும் ஏராளமான நன்மைகளையும் நமக்கு பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இறைவனுக்காக நாம் செய்யக்கூடிய சஜ்தா, நம்முடைய தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் தரையில வைக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த சஜ்தா என்கின்ற அந்த வணக்கத்திற்கு இஸ்லாமிய மார்க்கம் ஏராளமான சிறப்புகளையும் ஏராளமான நன்மைகளையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய ஒரு அமலாக இஸ்லாம் பார்க்கிறது. திருமறை குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்ப்பீர்கள் என்றால் இந்த சஜ்தாவை பற்றி ஏராளமான வசனங்கள் நமக்கு திருமறை குர்ஆனில் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக பல்வேறு வசனங்களின் மூலமாக இறைவன் பேசுகிறான். திருக்குர்ஆன் பேசுகிறது. 16வது அத்தியாயம் 49வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், வலில்லாஹி யஸ்ஜுது மா ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள் காஃபா, வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றன, சஜ்தா செய்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் சஜ்தாவை பற்றி பேசுகிறான். இன்னொரு வசனத்திலே 22வது அத்தியாயம் 18வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், அலந்தர நீங்கள் பார்க்கலையா, உங்களுக்கு தெரியாதா, அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபி ஸமாவாதி வ மா ஃபில் அர்ள், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவைகளும் அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து சஜ்தா செய்கின்றன என்பதை நீங்கள் பார்க்கலையா? அல்லாஹ் கேள்வியாக முன்வைக்கிறான். எதுவெல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறது? பஸ் சம்சு, சூரியன் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கிறன, பல் கமர், சந்திரன் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, பல் நுஜுமு, மரங்கள் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, பல் ஜிபாலு, மலைகளும், பஸ் சஜ்ரு வ தவாபு வ கஸரம் மினன் நாஸ், உலகத்தில் உள்ள உயிரினங்களும் மனிதர்களும் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்கின்றன, அதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று சொல்லி அல்லாஹ் கேள்வியாக முன்வைக்கிறான்.
சூரியன் அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறதா? எப்படி அல்லாஹ்வுக்கு சஜிதா செய்கிறது? எப்படி செய்து தெரியுமா? என்றைக்கு அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்தானோ, என்றைக்கு அல்லாஹ் இந்த சூரியனை படைத்தானோ, அன்றைக்கு அல்லாஹ் சூரியனுக்கிட்ட கட்டளை என்ன? கிழக்கிலே உதிக்க வேண்டும், மேற்கிலே மறைய வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ் சூரியனுக்கு ஒரு கட்டளையிட்டு இருக்கிறான். உலகம் ஆரம்பிக்கப்பட்டு பல கோடான கோடி வருஷங்கள் ஆகிவிட்டது. என்றைக்காவது கிழக்கிலே உதிக்க வேண்டிய சூரியன் தெற்கில உதிச்சு நம்ம பார்த்தோமா? என்றைக்காவது மேற்கிலே மறைய வேண்டிய சூரியன் வடக்கில மறைஞ்சு நம்ம பார்த்தோமா? இல்ல. என்றைக்கு அல்லாஹ் சூரியனுக்கு ஒரு கட்டளையிட்டானோ, படைத்து ஒரு கட்டளையிட்டானோ கிழக்கிலே உதிக்க வேண்டும், மேற்கிலே மறைய வேண்டும் என்று சொல்லி இறைவன் சூரியனுக்கு கட்டளையிட்டானோ, அந்த கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்து கிழக்கிலே உதிக்கிறது, மேற்கிலே மறைகிறது. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை படைப்புகளும் இறைவனுக்கு அடிபணிகிறது, சஜிதா செய்கின்றன என்று சொல்லி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சஜிதாவுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிறான். அது மாதிரி நபிமார்களை பற்றி அல்லாஹ் பல்வேறு இடங்களிலே பேசுகிறான். அதை ஒரு இடத்துல பேசுறான். 19வது அத்தியாயம் 58வது வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ஆதமுடைய சந்ததிகள், அது நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கோடி மனிதர்களும் எங்கிருந்து வந்திருக்கிறோம்? அந்த ஒரே ஒரு ஜோடியிலிருந்து தான் நாம் பழகி பெருகி இருக்கிறோம். அப்படி ஆதமுடைய வழித்தோன்றலில் வந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமோடு கப்பலை ஏறி போனாங்களே, அந்த உலகத்தை எல்லாம் அழித்து அந்த கப்பலோடு ஏறி போனார்களே, அதிலிருந்து வந்தவர்கள் நம்ம எல்லாமே. அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி எல்லாம் பேசிவிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் எல்லாம் யார் தெரியுமா? இவர்கள் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்த நபிமார்கள். இவர்கள் எல்லாம் நான் தேர்ந்தெடுத்த நபிமார்கள். அப்படிப்பட்ட அந்த நபிமார்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். நபிமார்களை பற்றி அல்லாஹ் பேசிவிட்டு அந்த நபிமார்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்றால், இதா துத்லஹ அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மான், அப்படிப்பட்ட அந்த நபிமார்களுக்கு என்னுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் ஹர்ரு சுஜ்ஜதா வ வக்கியா, அவர்கள் அழுதவர்களாக சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள். நரகத்தை பற்றி உண்டான வசனங்கள், மறுமை பற்றி உண்டான வசனங்கள், இறைவனுடைய தண்டனைகள் பற்றி உண்டான வசனங்கள் எல்லாம் அந்த நபிமார்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் எப்படி இருப்பார்களாம்? அழுதவர்களாக சஜிதாவிலே விழுந்து விடுவார்கள் என்று சொல்லி அல்லாஹ் சஜிதாவை பற்றி இந்த வசனத்திலே பேசுகிறார். இப்படி ஏராளமான வசனங்கள் சஜிதாவை பற்றி திருமறை குர்ஆனிலே பல இடங்களிலே நீங்கள் பார்க்கலாம். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 832வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அக்ரபு மா யகூனல் அப்து மின் ரப்பிஹி, ஒரு அடியான் இறைவனுக்கு மிக நெருக்கமான ஒரு இடத்துல வருகிறார் என்று சொன்னால் வஹுவ சாஜிதூன், அது சஜிதா என்கின்ற இடத்துல தான். இறைவனுக்கு மிக நெருக்கமாக வரக்கூடிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது என்றால் அது எதுதான்? நீங்கள் சஜிதா செய்யக்கூடிய அந்த இடம் தான் மிக நெருக்கத்திலே ஒரு அடியான் வருகிறார் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அப்படிப்பட்ட மிக நெருக்கத்திலே வரக்கூடிய ஒரு இடமாக சஜிதா இருக்கக்கூடிய காரணத்தினால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? துவா, நீங்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்வதற்கு மிக ஏற்ற இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய இடம் எதுவென்றால் அது சஜிதா என்கின்ற இடம். ஏன்? அந்த இடம்தான் ஒரு அடியான் இறைவனுக்கு மிக நெருக்கத்திலே வருகிறார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு நமக்கு வழியும் காட்டுகிறார்கள். பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொன்ன அல்லாஹ்வுடைய தூதர் அதிலே மிக முக்கியமாக நீங்கள் அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்கள், பிரார்த்தனை நிறைய செய்யுங்க. அதிலே மிக முக்கியமாக நீங்கள் எதை கேட்க வேண்டும் என்றால் பாவ மன்னிப்பை அதிகப்படுத்துங்கள் சஜிதாவிலே என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சஜிதாவிலே எப்படியெல்லாம் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்ன முஸ்லிம் என்கின்ற ஹதீஸ் கிதாபிலே 833வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதரவங்க எப்பொழுது சஜிதாவுக்கு போனாலும் இந்த பிரார்த்தனை செய்யாமல் இருக்கவே மாட்டார்கள். அல்லாஹும் மஃபிர்லி, இறைவா எனது பாவங்களை நீ மன்னிப்பாயாக என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க
அல்லாஹ்விடத்திலே சஜ்தாவுடைய நிலையிலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள். இறைவா எனது பாவத்தை நீ மன்னி என்று சொன்னாலே எல்லா பாவமும் அதிலே அடங்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரவங்க பாவங்களை மன்னி என்று கேட்ட பின்பாக கூடுதலாக இன்னும் சில வார்த்தைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க. திக்ககு வ குல்லகு திக்ககு வ ஜில்லகு, இறைவா நான் செய்த சிறிய சிறிய பாவத்தை இறைவா மன்னிப்பாயாக. திக்ககு வ ஜில்லகு வ அவ்வளகு வ ஆகிரகு, நான் ஆரம்பமாக ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், முதலாக ஒரு பாவம், அந்த பாவத்தை இறைவா நீ மன்னிப்பாயாக. இறுதியாக ஒரு பாவம் செஞ்சிருப்பேன், கடைசியாக அந்த பாவத்தை இறைவா நீ மன்னிப்பாயாக. வ அலானியத்தகு வர் சிர்ரகு, வெளிப்படையாக செய்த பாவம், மறைவாக செய்த பாவம், யாருக்கும் தெரியாமல் 4 செவத்துக்குள்ள பாவம் செய்வோமே அந்த மாதிரியான பாவத்தை இறைவா நீ மன்னிப்பாயா என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரவங்க சஜ்தாவுடைய நிலையிலே அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்றால் மிக முக்கியமான காரணம் அந்த சஜ்தா என்கின்ற அந்த நிலையில தான் இறைவனுக்கு மிக நெருக்கமாக நாம் வருகிறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? சஜ்தாவிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது மாதிரி நம்மள இறை நம்பிக்கையாளர் என்று சொல்லுகிறோம். அல்லாஹ்வை நம்பி இருக்கிறோம், வேதங்களை நம்பி இருக்கிறோம், தூதர்களை நம்புகிறோம், வானவர்களை நம்புகிறோம், விதியை நம்புகிறோம். இப்படி பல்வேறு வகையான நம்பிக்கைகளை நம்பி நான் இறை நம்பிக்கையாளர் என்று நாம் சொல்லுகிறோம். அல்ல என்ன சொல்றான் தெரியுமா? இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் இதை தாண்டி இன்னும் பல்வேறு வகையான பண்புகள் இருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளர் இறை நம்பிக்கையாளருடைய பண்புகள் தான். அதை தாண்டி இன்னும் சில பண்புகள் அவரிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி 25வது அத்தியாயம் 63 தொடர்ச்சியாக அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். அதுல அல்லாஹ் சொல்லும்போது எப்படி சொல்றான் தெரியுமா? ஒரு இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் எப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், வல்லதீனை எதிர்த்தூணலி ரப்பியும் சுஜ்ஜதா வாக்கியாமா, அவர்கள் தமது இறைவனுக்காக சஜ்தா செய்தும் இறைவிலே நின்றும் அல்லாஹ்வை வழிபடுவார்கள் என்று சொல்லி இறை நம்பிக்கையாளருடைய பண்பாக அல்லாஹ் சொல்லும் பொழுது சஜ்தாவை அல்லாஹ் முன்னிறுத்துகிறான் என்று சொன்னால், அப்ப இந்த சஜ்தா என்கின்ற அந்த வணக்கம் சாதாரண ஒரு வணக்கம் கிடையாது. இறைவன் மிக உயர்வாக பார்க்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க தெரியுமா? நமக்கெல்லாம் சில ஹதீஸ்களை கேட்டோம் என்று சொன்னால் ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இப்படி எல்லாம் இதற்கு சிறப்பு இருக்கிறதா? இறைவன் இந்த சஜ்தாவை இப்படி விரும்புகிறானா? இதற்கு இந்த அளவுக்கு எல்லாம் நன்மை இருக்கிறதா என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கெல்லாம் ஏராளமான செய்திகள் சஜ்தாவை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் பேசுகிறார்கள். மனிதர்களுடைய எதிரியாக யார் இருக்கிறார்? ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் எதிரியாக துரோகியாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் சைத்தான் இருக்கிறான். இந்த சைத்தானுடைய வேலை என்ன? மனிதனுடைய எண்ணத்திலே உள்ளத்திலே கெட்ட எண்ணங்களை ஏற்படுத்துவான். ஏற்படுத்தி நரகத்திற்குண்டான அனைத்து வாசல்களையும் திறக்கக்கூடிய அத்தனை வேலைகளையும் மிக கச்சிதமாக செய்யக்கூடியவனாக இந்த சைத்தான் இருக்கான். அல்லாஹ் அப்படிதான் சொல்லிட்டு வந்திருக்கிறான். இறுதி வரைக்கும் எனக்கு அவகாசம் கொடு, மனிதனை நான் முன்னாலேயும் பின்னாலேயும் வலது புறமும் இடது புறமும் போய் அவனை நான் வழிகெடுப்பேன், நரகத்திற்குள்ளாக மனிதர்களை பெரும்பான்மையான மனிதர்களை நான் நிரப்புவேன் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே பேசிட்டு வந்தவன் தான் இந்த சைத்தான். அப்படிப்பட்ட அந்த சைத்தானுடைய புலம்பல் எப்படி இருக்கும் தெரியுமா? சைத்தான் சொல்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முஸ்லிம்ல 133வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். உமிர இப்னு ஆதம ஃபி சுஜூதி ஃபஸத ஃபலகுல் ஜன்னா. சைத்தான் சொல்லுகிறான், ஆதமுடைய சந்ததிகள் அல்லாஹ்விற்காக சஜ்தா செய்கிறார்கள். அப்படி சஜ்தா செய்வதன் மூலமாக அவர்கள் சொர்க்கத்துக்கு போய் விடுகிறார்கள். யார் சொல்றா? சைத்தான் சொல்லுகிறான். சைத்தானுக்கு தெரியுது பாருங்க, இறைவனுக்காக நாம் சஜ்தா செய்தால் நாம் போகக்கூடிய இடம் எது? சொர்க்கம். அந்த சைத்தானை சொல்லுகிறான், ஆதமுடைய சந்ததிகள் இறைவனுக்காக சஜ்தா செய்வதன் மூலமாக சொர்க்கம் போய் விடுகிறார்கள். வா உமிர்து ஃபி சுஜூதி ஃபஅபைது ஃபலின்னார். ஆனால் நான் என்ன பண்ணேன் தெரியுமா? சஜ்தா செய்ய மறுத்து விட்டேன். அல்லாஹ் அப்படிதானே சொன்னான். ஆதமுக்கு சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்லி வானவருக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான்.
ஷைத்தானை தவிர, இப்லீஸை தவிர அனைவரும் சஜ்தா செய்தார்கள். ஷைத்தான் மறுத்தான். அதைத்தான் சொல்லி காட்டுகிறான். ஆனால் நானோ சஜ்தா செய்யாமல் நான் நரகத்துக்கு போகக்கூடியவனாக இருக்கிறேனே என்று சொல்லி ஷைத்தான் புலம்புவதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லுகிறார்கள் என்றால், ஷைத்தானுக்கு தெரிகிறது சஜ்தா செய்தால் நாம் போகக்கூடிய இடம் சொர்க்கம். இறைவனுக்காக நாம் சஜ்தா செய்யவில்லை என்றால் நாம் போகக்கூடிய இடம் நரகம் என்று சொல்லி மனிதனுடைய எதிரியாக இருக்கக்கூடிய, துரோகியாக இருக்கக்கூடிய ஷைத்தான் சொல்லுகிறான் என்றால், அப்ப ஷைத்தான் வெறுக்கக்கூடிய ஒரு இடமாக இந்த சஜ்தா இருக்கிறது. அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒரு காரியமாக இந்த சஜ்தா இருக்கிறது என்றால் நாம் எதை செய்ய வேண்டும்? ஷைத்தான் வெறுக்கிறதை செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் விரும்பக்கூடிய சஜ்தாவை அதிகமாக செய்யணுமா இல்லையா? அது மட்டுமா சிறப்பு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், இப்னு ஹிப்பான் என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே 1734வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். மிக முக்கியமான ஒரு அழகான ஒரு செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு அடியான் அல்லாஹ்விற்காக தொழுகைக்காக வந்து நிற்கிறார். நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவானா, மலக்குமார்களை அனுப்பி அவர் செய்த அத்தனை பாவங்களையும் அவருடைய தலைக்கு மேலாகவும் தோள் புஜத்துக்கு மேலாகவும் கொண்டு வந்து வெய்யுங்கள் என்று அல்லாஹ் வானவர்களுக்கு கட்டளையிடுவார். அந்த அடியான் என்ன பண்ணுவாரு? அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி தக்பீர் கட்டுவார். அல்லாஹ் எதையுமே வானவர்களுக்கு கட்டளை மாட்டான். அதற்கு பின்பாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவாரு, துணை சூரா ஓதுவாரு. அதற்கு பின்பாக ருக்குக்கு போறாரு, எந்திரிச்சு நிக்கிறாரு. அதற்கு அடுத்தபடியாக அந்த அடியான் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி சஜ்தாவுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ் வானவரிடத்தில் சொல்லுவானாம், இவர் செய்த அத்தனை பாவங்களையும் நீங்கள் மன்னித்து விடுங்கள், அழிச்சிருங்க. எப்படிப்பட்ட பாக்கியம் என்று பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பாவங்களுடைய எண்ணிக்கை எடுத்து பார்த்தால், நன்மையோடு ஒப்பீடு செய்து பார்த்தால் எது அதிகமாக இருக்கும்? பாவங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பாவத்தோடு நாளை மறுமை நாளிலே நமது இறைவனை நாம் சந்தித்தால் நமது நிலை என்ன? நரகத்துக்கு போயிட மாட்டோமா? அப்ப பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று அதிகமாக விரும்புகிறோம். அப்ப பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ் எதை தேர்ந்தெடுக்கிறான்? எந்த இடத்துல தேர்ந்தெடுக்கிறான்? தக்பீர் யாருக்காக கட்டுறோம்? அல்லாஹ்க்காக தான் கட்டுறோம். அத்தையாண்டு யாருக்காக உட்கார்றோம்? அல்லாஹ்வுக்காக தான் உட்கார்றோம். ஆனால் அதிலெல்லாம் மன்னிக்காத இறைவன் சஜ்தா போகக்கூடிய அந்த இடத்துல நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க சொல்லுகிறான் என்றால் காரணம் என்ன? அந்த சஜ்தா என்கின்ற அந்த இடம் இறைவன் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடத்துல தான் நீ எனது எஜமான், நான் உனது அடிமை என்கின்ற அடிமைத்தனத்தை காட்டக்கூடிய மிக முக்கியமான ஒரு இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் சஜ்தாவுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் நமது பாவங்களை அல்லாஹ் மன்னிக்க சொல்லுகிறான் என்றால் எவ்வளவு பெரிய சிறப்பு இந்த சஜ்தா என்று பாருங்கள். அது மாதிரி ஒவ்வொரு முஸ்லிமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத ஒரு முஸ்லிம் இருக்கிறோமா? எல்லா முஸ்லிமும் அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி யாராவது ஏதாவது பேசிவிட்டார் என்று சொன்னால் வீதியிலே இறங்கி போராடுகிறோம். அவருடைய குடும்பத்தை பற்றி யாராவது அவதூறு பேசினால் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுகிறோம். காரணம் என்ன? அந்த அல்லாஹ்வுடைய தூதரை நான் உயிருக்கு மேலாக நேசிக்கிறேன். அதான காரணம். வேற என்ன நோக்கம்? அப்ப அந்த அல்லாஹ்வுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய நாம் அந்த அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசை நமக்கு இல்லையா? யாருக்காவது இல்லாம இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை எல்லா முஸ்லிம்களுக்கும் உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. அந்த ஆசை உங்களுக்கு உறுதியாக இருக்கும் என்றால் என்ன செய்யணும் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே நாம் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறை இந்த சஜ்தா தான். முஸ்லிம் என்கிற ஹதீஸ் கிதாபில் நீங்கள் பார்க்கலாம். 843வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரபியா பின் காப் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். யார் இந்த நபித்தோழர்?
அனஸ் ரலியல்லாஹு அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடியவராக இருந்தாரோ அது மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நபராக ரபியா பின் காப் அவங்க இருக்கிறாங்க. ஒரு தடவை அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க இரவு நேர தொழுகைக்காக எந்திரிக்கிறாங்க. அப்படி எந்திரிக்கக்கூடிய அந்த நேரத்தில் ரபியா பின் காப் அவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தேவையான தண்ணியை கொண்டு வந்து வைக்கிறாங்க. ஒளி செய்வதற்கு, இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பல்வேறு வேலைகளை செய்து கொடுக்குறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ரபியா பின் காப் அவங்க கேட்கிறாங்க, ஏப்பா இத்தனை நாள் எங்க இடத்துல இருக்கிற, ஏதாவது கேளு அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் உங்களை சொர்க்கத்திலே உங்களோடு நான் இருக்கணும் அப்படிங்கிற. மீண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வேற ஏதாவது கேளுப்பா. அல்லாஹ்வுடைய தூதரவங்க வேற ஏதாவது கேளுன்னு சொன்னா உலக தேவைக்காக ஏதாவது கேளுங்கிறாங்க. அவர் மீண்டும் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்க வேண்டும். மூன்றாவது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் இதே மாதிரி கேள்வியை வைக்கிறாங்க. மூன்றாவது தடவையும் அந்த நபி தோழர் சொல்றாரு, நான் சொர்க்கத்திலே உங்களோடு இருக்கணும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, சொர்க்கத்திலே என்னோடு இருக்க வேண்டும் என்றால் அது எவ்வளவு பெரிய பாக்கியம். அது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற அந்த சொர்க்கம் தான் சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கம். அது அப்படிப்பட்ட அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்க வேண்டும் என்றால் சாதாரண காரியத்தை செய்ய முடியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்லி இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இரவு முழுவதும் நின்று வணங்கு, வருஷத்துக்கு ஒரு ஹஜ் செய்யி, அதிகமாக தான தர்மத்தை வாரி வணங்கு, அப்படி சொன்னார்களா? இதுல எதையுமே சொல்லல. ஒரே ஒரு வார்த்தை ரத்தின சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபஇன்னி அலா நஃப்ஸிக ஃபீ கஸரத்தி சுஜூத். சஜ்தாவை நீ அதிகப்படுத்து. அந்த சஜ்தாவை அதிகப்படுத்துவதன் மூலமாக சொர்க்கத்திலே நீ என்னோடு இருக்கலாம். எதையுமே சொல்லல, எந்த ஒரு அறிவுரையும் சொல்லவில்லை. ஒரே ஒரு வார்த்தை, சஜ்தாவை அதிகப்படுத்துப்பா. அந்த சஜ்தாவை அதிகப்படுத்துவதன் மூலமாக சொர்க்கத்திலே என்னோடு இருக்கலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அந்த செய்தி அந்த ஒரே ஒரு நபித்தோழருக்கு மட்டும் உண்டான செய்தியா? ஒட்டுமொத்த உம்மத்துக்கு உண்டான செய்தி இல்லையா? அப்ப சஜ்தாவை அதிகப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்திலே நாம் இருக்கலாம் என்று சொன்னால் அந்த சஜ்தா நம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறதா என்பதுதான் இந்த ஜும்மாவுடைய கேள்வி. சஜ்தாவை அதிகப்படுத்துறோமா? எப்படி இருக்க தெரியுமா? அதிகமான முஸ்லிமுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கிறது? ஒரு நாளைக்கு கடமையான தொழுகை 17 ரக்காத் இருக்கிறது. கடமையானது மட்டும். ஒரு ரக்காத்துக்கு 2 சஜ்தாக்கள் என்றால் 17 ரக்காத்துக்கு 34 சஜ்தா ஒரு நாளைக்கு ஒரு முஸ்லிம் செய்ய வேண்டும். ஒரு நாளைக்கு 34 என்றால் வாரத்திற்கு 238 சஜ்தாக்கள். ஒரு வாரத்துக்கு 238 என்றால் மாதத்திற்கு 952 சஜ்தா. ஒரு மாதத்திற்கு 952 என்றால் வருடத்திற்கு 11 மாதத்திற்கு, வருஷத்துக்கு 12 தானே வரணும். என்ன 11 மாதம்? ரமலான நான் சேர்த்தல. ஏன் ரமலான சேர்த்தல? ரமலானே நமக்கு பிரச்சனை இல்லை. சரியாக பள்ளிவாசலுக்கு வந்துருவோம், அல்லாஹ்வுக்கு சஜ்தா செஞ்சிருவோம். ஏனைய 11 மாதங்களுடைய நிலைப்பாடு என்ன? 11 மாதத்திலே 10,472 சஜ்தாக்கள் கடமையான தொழுகையில் மட்டும் ஒரு முஸ்லிம் இறைவனுக்காக செய்ய வேண்டும். ஆனா முஸ்லிமுடைய நிலை என்ன தெரியுமா? நான் ஜும்மாவை நம்பி வருகிறோமே, அதிகமான முஸ்லிமுடைய நிலைப்பாடு வாரத்துக்கு ஒரு நாள் ஜும்மாவுக்கு மட்டும் வந்து 2 ரக்காத்துக்களை 4 சஜ்தாக்களை செய்து விட்டு போகிறோம். அப்ப வருடத்திற்கு 48 ஜும்மா, கிட்டத்தட்ட 192 சஜ்தாக்களை மட்டும் அதிகமான முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்றால் 10,472 சஜ்தாக்களை செய்ய வேண்டிய ஒரு முஸ்லிம் வெறும் 192 சஜ்தாக்களை செய்துவிட்டு நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படலாமா? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அதான சொன்னாங்க, சஜ்தாவை அதிகப்படுத்து. ஆனால் நம்மிடத்தில் சஜ்தாக்கள் மிக குறைவாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு சொல்லுகிறார்கள் என்றால் கடமையான தொழுகை சொன்னாங்களா? உபரியான வணக்கங்களின் மூலமாக சஜ்தாக்களை அதிகப்படுத்தினாங்க. உபரியான தொழுகையிலே நம்முடைய நிலைப்பாடு பரலான தொழுகைக்கு சஜ்தாக்கள் குறைவாக இருக்கிறது என்றால் எப்படிங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு மறுபடியும் சொர்க்கத்தில் இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். எடுத்து பார்த்தீர்கள் என்றால் ஏராளமான சிறப்புகள் இந்த சஜ்தாவை பற்றி மட்டும்
நிறைய செய்திகளை நீங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அப்படிப்பட்ட அந்த சஜ்தாவை யாருக்காக செய்ய வேண்டும்? எல்லாருக்கும் செஞ்சிடலாமா? இந்த தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் எல்லோருடைய காலில் வைக்கலாமா என்று சொன்னால் இஸ்லாம் அதை வன்மையாக கண்டிக்கிறது. திருக்குர்ஆன் சொல்லுகிறது, இந்த தலையை கொண்டு போய் நெற்றியை கொண்டு போய் என்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்காகவும் நீங்கள் வைத்துவிடக் கூடாது. எனக்காக மட்டும்தான் நீங்கள் சஜ்தா செய்ய வேண்டும். ஏன்? உங்களை படைத்தவன் நான் தான் உனது எஜமான், நீங்கள் எனது அடிமை. அடிமையாக இருக்கக்கூடிய நீங்கள் எஜமானாக இருக்கக்கூடிய எனக்காக மட்டும்தான் நீங்கள் தலையை கொண்டு போய் வைக்க வேண்டுமே தவிர என்னால் படைக்கப்பட்ட எந்த ஒரு பொருளுக்கும், அது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு இடத்துல உங்களுடைய தலையை நெற்றியை கொண்டு போய் வைக்க கூடாது என்று இஸ்லாம் மிக வன்மையாக கண்டிக்கிறது. அப்படி செஞ்சுட்டோம், தலையை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சஜ்தாவை இன்னும் பிற பொருளுக்காக நீங்கள் வைத்து விட்டீர்கள் என்றால் எப்படிப்பட்ட இழிவு கிடைக்கும் தெரியுமா? புகாரி என்கின்ற ஹதீஸ் கிதாபில் நீங்கள் பார்க்கலாம். 4919 செய்தி. நாளை மறுமையுடைய நாளிலே ஒட்டுமொத்த மனித குலமும் நிப்பாட்டக்கூடிய அந்த மகசருடைய மைதானத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் இறுதியாக வரக்கூடிய அத்தனை மனிதர்களும் ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாள். அப்ப அல்லாஹ் மலக்குமாருடைய படையோடு அணிவகுத்து வருவான். மிகப்பெரிய காட்சியாக அது அழிக்கும். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் முதலாக அல்லாஹ் தனது கிரண்டை காலை அந்த மக்களுக்கு முன்பாக காட்டுவான். முதல்ல காலத்தால் காட்டுவான். அது காட்டும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களும் இறைவனுக்காக சஜ்தா செய்வதற்காக முயற்சி செய்வார்கள். சில மனிதர்களால் சஜ்தா செய்ய முடியாமல் நிறுத்தி வைக்கப்பட்ட மரக்கட்டைகளை போல நிற்பார்கள். ஆசை இருக்கும், ஆனால் செய்ய முடியாமல் மரக்கட்டைகளை போல காட்சியளிப்பார்கள். காரணம் என்ன? உலகத்திலே அல்லாஹ்வுக்காக சஜ்தா செய்ய வேண்டிய இந்த மனித சமுதாயம் இறைவனால் படைக்கப்பட்ட இன்ன பொருளுக்காக சஜ்தா செய்தார்கள். அதனால் இறைவனுக்கு முன்பாக சஜ்தா செய்ய முடியாத ஒரு இழிவான நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் என்றால் இதிலே நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு நேரத்திலும் இறைவனுக்காக மட்டும்தான் நான் தலையை வைப்பேன் கீழே என்பதை உறுதியாக நம்ப வேண்டும், உறுதியாக நிலையில இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைவரும் ஆக்கி